உள்ளத்திலிருந்து அவரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலே சுவாமி, அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை மூடி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுவாமி, ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் அப்பா ஆண்டவரே, எங்கள் முழு மனதை உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்கள் மனதில் இருப்பதை என் தேவனீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் சுவாமி அப்பா ஆண்டவரே, நாங்கள் யோசித்து பார்த்தால் ஆண்டவரே, ஒரு சில வேலைகளிலே ஆண்டவரே அப்பா எங்களது ஜெபங்கள் ஆண்டவரே கேட்கப்படாததை எங்களால் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடிகிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே அப்பா நீர் அதை எங்களுக்கு ஆண்டவரே விலக்கி காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வேண்டுதலுக்கு பதில் தருகிற தேவன் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. அப்பா, அநேக இடத்திலே ஆண்டவரே என் தேவனுக்கு எங்க கிட்ட இருக்கிற குறைகள் உண்டு சுவாமி. அப்பா ஆண்டவரே, அப்பா எங்க கிட்ட சுவாமி அப்பா பிறரை மன்னிக்காத குணம் உண்டு என்பதை என் தேவனீர் அறிந்திருக்கிறீரே. அப்பா, அந்த பாவ மன்னிப்பின் அப்பா நிச்சயத்தை நாங்கள் பெற்று கொள்ளும்படியாய் அப்பா இந்த வேளையிலே ஆவியான அன்பின் தேவன் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்பா உம்முடைய ஆளுகை தங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆதியும் அந்தமும் ஆன தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆன தேவனே, ஆண்டவரே, அநேகருக்கு விடுதலையை கொடுத்த தேவனே, அப்பா சுவாமி, உமக்கு தீங்கு செய்தவர்களையும் உள்ளார்ந்த இருதயத்தோடு ஆண்டவரே மன்னித்த எங்க பரிசுத்த தெய்வம் நீரல்லவா சுவாமி. ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஆண்டவரே உம் பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயத்திலே அப்பா எங்களுக்கு வேண்டுமே சுவாமி. உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து ஆண்டவரே அப்பா அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேக்குறீங்களா? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னித்து விடுங்க சுவாமி. அப்பா, எங்களுடைய பாவங்களை எப்படி நீர் எங்களுக்கு மன்னிக்கிறீரோ அப்படியாய் பிறர் செய்த தவறுகளையும் நாங்கள் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்கிறீங்களா? அப்பொழுது நம்ம தேடுற நிம்மதியை அவரால் தர முடியும். பிரியமானவர்களே, உள்ளதுனாலும் சொல்லலாமா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாயின் வார்த்தைகளாக அல்ல, இன்றைய தினத்திலோ தேவன் நம்மளோடு கூட பேச இருக்கிற வாழ்த்தை உள்ளார்ந்த இருதயத்தோடு, ஒருவேளை உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குமே ஆயின் அந்த உள்ளார்ந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அப்பா எனக்கு அந்த பாவ மன்னிப்பின் அனுபவத்தை கொடுங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேட்கிறதை தேவன் பார்க்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே, நம்ம தப்பு செஞ்சா பிறர் நம்மளை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே. ஓ, அந்த குணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? தேவன் இன்று நமக்கு அதை விலக்கி காட்ட விரும்புகிறார். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா? வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். எல்லாரையும் மன்னித்து நீங்கள் அவர்கிட்ட உங்க உண்மையான இருதயத்தோடு
உள்ளத்தோடு வரும்போது அவர் உங்கள் சித்தத்தை கண்டிப்பாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. அநேக அநேகருடைய இருதய கடினத்தை தேவன் உணர்த்துகிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் மன்னிக்க வேண்டுமே சுவாமி, அப்பா நான் அன்பு கூற வேண்டுமே சுவாமி என்று சொல்லி கண்களை மூடி கேக்குறீங்களா? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படி யோசிச்சு பார்க்கணும். கண்களை மூடி ஆண்டவரே அப்பா, ஒருவேளை நாங்கள் அநேக பாவங்களை செய்திருக்கலாம், என் தேவனுக்கு சித்தமற்ற அநேக காரியங்களை நாங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவரே அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா இந்த வேளையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே என் தேவன் இந்த நாளை எங்களுக்கு அப்பா பரிசுத்தமாக்கி கொடுத்திருக்கிறீரே. அப்பா இந்த நாளிலே நாங்கள் உம்மை மாத்திரம் தேட வேண்டும் என்று சொல்லி 6 நாள் கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை செய்த எங்கள் தேவன் இந்த நாளிலே ஓய்ந்திருக்கும்படி கிருபை செய்தீரே சுவாமி. இந்த ஓய்வு நாளிலே அப்பா நாங்கள் எந்த விதமான டென்ஷனும் இன்றி உள்ளார்ந்த இருதயத்தோடு என் தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோமே அப்பா. அப்பா எங்கள் மனதில் இருக்கிற கிளேசங்களை பார்க்கிற தேவன் அப்பா, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஏற்ற வேளையிலே அப்பா எங்களை கண்டித்து உணர்த்துகிற பொறுப்பு உம்முடையது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் என்ன தவறு செய்திருக்கிறோம், எங்க ஜெபம் இன்னும் ஏன் கேட்கப்படலை என்று அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கிறதே சுவாமி. அப்படியாய் நீர் சொல்கிறீரே அப்பா. ஆண்டவரே மன்னிப்பு இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீரே சுவாமி. அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே அந்த ரத்தம் சிந்தும் பொழுது கூட உம்முடைய இருதயத்திலே பரிசுத்த உணர்வு இருந்ததை ஆண்டவரே அப்பா, அந்த உணர்வு எங்களுக்கு எங்கே அப்பா சுவாமி? உம் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறோமே ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் நன்மையானதை மாத்திரம் ருசி பார்த்து என் தேவனுக்கு என்ன வேண்டும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எங்கள் இருதய கடினம் உண்டே அப்பா. ஆண்டவரே அந்த மன்னிப்பின் உணர்வை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே அந்த தடைகளுக்கு அந்த ஜெபங்களுக்கு கிடைக்காத பதிலின் காரணம் பிறரை மன்னிக்கிற இருதயம் எங்களுக்குள்ளே இல்லையே அப்பா. ஆண்டவரே எங்களை நேசிக்கிறத போல நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி என்று கற்றுக் கொடுத்தீரே அப்பா. அந்த அன்பு எங்களுக்கு இல்லையே சுவாமி. அதை உணர்ந்தவர்களாய் இனி வரும் நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம் என்று சொல்லி உள்ளார்ந்த இருதயத்தோடு உங்ககிட்ட நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் அப்பா, எங்களுடைய இருதயத்தையும் அப்பா எங்களது கண்ணீர்களையும் ஆண்டவரே நாங்கள் வேஷம் போடுறோமா இல்லை உண்மையா உங்ககிட்ட சொல்றோமா நீங்க பாக்குறீங்கப்பா. உள்ளார்ந்த இருதயத்தோடு ஒருவேளை அப்பா அந்த குணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி யார் யாரெல்லாம் நான் இனி அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பெரிய விடுதலையை ஒரு பெரிய ஜெயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. சொல்லலாமா? முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாமா? ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. வாய் திறந்து அறிக்கையிடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தேவன் நம்முடைய உள்ளத்தை காண்கிறார் பிரியமானவர்களே. அந்த முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறீங்களா? Yes, Jesus. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை ஆராதனை.
எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்கள் அங்கே வருவேன் என்று சொன்னீரப்பா. இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே தேவன் நீர் கடந்து வரும்படியாய், அப்பா நீர் அசைவாடும்படியாய், ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் யார் யாருடைய இருதயத்திலே ஓ அப்பா சுவாமி நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ, ஆண்டவரே நீர் யார் யாருடைய இருதயத்திலே அப்பா இந்த வார்த்தையை குறித்து நீர் பேசவிருக்கிறீரோ, யார் யாருடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பின் அனுபவத்தை நீர் கொடுக்க வந்திருக்கிறீரோ சுவாமி, அந்த இருதய கடினத்தை எடுத்து போடுங்க. ஓ அன்பு கூறட்டும், அன்பு கூறட்டும் சுவாமி. இந்த உலகத்திலே எனக்கு எல்லாம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. ஓ அந்த உணர்வை ஓ எங்கள் மக்களுக்கு நீங்க கட்டளையிடுங்க. ஓ எங்க திருச்சபை மக்களுக்கு நீங்க கட்டளையிடுவீராக. ஆவியானவர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எஸ் ஜீசஸ். அப்பா நீர் ஒவ்வொருவரையும் கண்டு கொண்டு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு இருதயத்திலே ஓ என் தேவன் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஹல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. அநேக வேளையிலே நம்ம சுகம் தந்த தேவனை துதிப்போமா? கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எஸ் ஜீசஸ். அப்பா அந்த ஆர்வத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. அப்பா உள்ளார்ந்த இருதயத்தோடு என் தேவனை ஆராதிக்கிற ஓ அந்த ஆவியின் கண்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஹல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே நம்மளுக்கு விடுதலை தந்த தேவனை துதிப்போமா முழு மனதோடு முழு உள்ளத்தோடு. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. இருக்கரம் உயர்த்தி சொல்லலாமா? உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா, ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எந்த சித்தத்தோடு கூட இந்த நாளில் அப்பா அடியாரை நீர் இங்கே அழைத்து வந்தீரோ ஓ அந்த சித்தத்தை என் தேவன் நீர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பா எங்கள் திருச்சபை மக்களை குறித்ததான பாரம் என் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதே சுவாமி. அப்பா அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. எங்களில் நாங்கள் அன்பு கூறுவது போல ஓ பிறனிலும் நாங்கள் அன்பு கூறத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவரே அந்த கடின இருதயத்தை ஓ என் தேவனுடைய பாதப்படியிலே நாங்கள் விற்றுதான் அப்பா செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை என் தேவன் எங்களுக்கு
எங்களுக்கு தருவீர் என்று, அப்படிப்பட்ட மெய்யான விடுதலையை என் தேவன் நீர் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீதியான வேலையை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.